அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் கெமிஸ்ட்ரி ஃபார் நீட். இந்த வீடியோவில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுக்கு ஐயுபாக் நேம் வைக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் அல்கேன்ஸுக்கு நேம் கொடுக்கலாம். ஸ்ட்ரெயிட் செயின் அல்கேன்ஸ். அல்கேன் அப்படிங்கிறதுனால அவங்கள ANE அப்படின்னு முடிக்கணும். ஒரு கார்பன் இருந்ததுன்னா மீத் எப்படி முடிக்கணும்? ANE, மீத்தேன். 2 கார்பன் இருந்தா ஈத், ஈத்தேன். 3 கார்பன் புரோப்பேன், 4 கார்பன் பியூட்டேன், 5 கார்பன் பென்டேன், 6 கார்பன் ஹெக்சேன், 7 கார்பன் ஹெப்டேன், 8 கார்பன் ஆக்டேன், 9 கார்பன் நானேன், 10 கார்பன் டெக்கேன். இதே மாதிரி போயிட்டே இருக்கும். இது ஸ்ட்ரெயிட் செயின் அல்கேன்ஸ்கான நாமென்கிளேச்சர். பிரான்ச்டு செயின் அல்கேன்ஸுக்கு நேம் வைக்கும் போது சைடு செயின் அதுல வரும். அந்த சைடு செயின அல்கைல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லணும். சிம்பிளா சொல்லணும்னா அல்கேன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு எழுதணும்னா அது அல்கைல் குரூப். இப்போ CH4 மீத்தேன், அதுல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு CH3 அப்படின்னு எழுதணும்னா that is மெத்தில். ஓகே. தென் ஈத்தேன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு CH3 CH2. This group எத்தில், எத்தில். தென் புரோப்பேன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை எடுக்கணும். CH3 பாருங்க, CH3 CH2. இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு CH2 அப்படின்னு எழுதணும்னா this is N ப்ரோபைல். நேரா எழுதுனதுனால N ப்ரோபைல். இந்த குரூப்ப இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன்ல ஒன்ன அவருக்கு கொடுத்துட்டு CH3 CH. இந்த ஒரு ஹைட்ரஜனை CH2க்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அத கீழே CH3 அப்படின்னு எழுதலாம். இந்த குரூப் ஐசோப்ரோபைல். ஐசோப்ரோபைல் பிகாஸ் 2 பக்கமும் மெத்தில் குரூப் இருக்கிறதுனால, சேம் ஐசோ குரூப் இருக்கிறதுனால ஐசோப்ரோபைல். இதே மாதிரி பியூட்டேன்ல ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு CH3 CH2 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 இப்படி எழுதணும்னா அது N பியூட்டைல். இந்த குரூப்ப ஐசோ ஃபார்ம்ல எழுதணும்னா இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை இந்த குரூப்புக்கு கொடுத்துடணும். இந்த ஹைட்ரஜன் ஒன்னு அங்க போயிடுச்சுன்னா அப்போ CH3 நல்லா பாரு CH ஒரு ஹைட்ரஜன் அவருக்கு போனதுனால அது கீழே CH3 அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்கிற CH2. இதுலயும் சேம் மெத்தில் குரூப் இருக்கிறதுனால this group isobutyle.
இத வேற எப்படி சார் மாத்தி எழுதலாம் அப்படின்னா, இன்னொரு பாசிபிலிட்டி, இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை இந்த கார்பனுக்கு கொடுத்துடலாம். அப்ப இன்னொரு ஃபார்ம்ல எழுதலாம் CH3, இவரை அப்படியே எழுதிக்கிறோம் CH2 CH, அது கீழே சப்ஸ்டிடியூவன்ட்டா வந்து CH3 அப்படின்னு வரும். ஓகேவா? இந்த குரூப் செகண்டரி பியூட்டைல். ஏன் சார் செகண்டரின்னு சொல்றோம்னா, இந்த கார்பன் 2 கார்பன் கூட அட்டாச் ஆகி இருக்கு. சோ செகண்டரி 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டைல். இன்னொரு ஃபார்ம்ல எழுதலாம், இந்த ஒரு ஹைட்ரஜனையும் இவருக்கு கொடுத்துட்டு CH3 C, இந்த H இங்க வந்ததுன்னா CH3 மாறிடும். சோ மேல ஒரு CH3, கீழே ஆல்ரெடி ஒரு CH3, சைடுல ஒரு பாண்ட். இந்த குரூப் டெரிஷரி பியூட்டைல், டெரிஷரி பியூட்டைல் குரூப். பிகாஸ் இந்த கார்பன் 3 கார்பன் கூட அட்டாச் ஆகி இருக்கு. சோ டெரிஷரி பியூட்டைல். சோ சிம்பிளா சொல்லிடுறேன், அல்கேன்ல இருக்கிற ஹைட்ரஜனை எடுத்துட்டு எழுதணும்னா அதுதான் அல்கைல் குரூப். பிரான்ச்டு செயின் அல்கேன்ஸுக்கு பேர் வைக்கலாம். அதுக்கு ஐயுபாக்ல சர்டைன் ரூல்ஸ் கொடுக்கறாங்க. அந்த ரூல்ஸ் நான் ஓரலா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரூல், லாங்கஸ்ட் கண்டினியூஸ் கார்பன் செயினை செலக்ட் பண்ணணும். தென் அந்த லாங்கஸ்ட் கார்பன் செயின்கான ரூட் வேர்டை டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த லாங்கஸ்ட் கார்பன் செயின்ல இன்க்ளூட் ஆகாத கார்பனை சப்ஸ்டிடியூவன்ட்டா எடுத்துக்கணும். தென் அந்த சப்ஸ்டிடியூவன்ட் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனுக்கு லோயஸ்ட் பாசிபிள் நம்பர்ஸ் வர்ற மாதிரி நம்பரிங் கொடுக்கணும். ஒருவேளை அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எந்த குரூப் ஃபர்ஸ்ட் வருதோ, 2-3 குரூப் இருந்ததுன்னா, எத்திலோ மெத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்பரிங் கொடுக்கணும். சப்போஸ் சேம் குரூப் சே 2 or 3 டைம்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட்டா வந்தது அப்படின்னா, 2 தடவை சேம் குரூப் வந்ததுன்னா டை, 3 தடவை வந்ததுன்னா ட்ரை, 4 தடவை சேம் குரூப் வந்தது அப்படின்னா டெட்ரா. சோ இந்த மாதிரி அந்த பிரான்ச்டு செயின் அல்கேன்ஸுக்கு நேம் கொடுக்கணும். இந்த ரூல்ஸ இந்த 3 காம்பவுண்டுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ரூல் அப்ளை பண்ணுவோம். லாங்கஸ்ட் கண்டினியூஸ் கார்பன் செயினை சூஸ் பண்ணலாம். 1 2 3 4 5 6 மொத்தம் 6 கார்பன் இருக்கிற லாங்கஸ்ட் கார்பன் செயின் இருக்குது. அதுவே இப்படி பார்த்தோம்னா 1 2 3 4 4 கார்பன் தான் லாங்கஸ்டா வருது. இது கிடையாது. இப்படி கொடுத்தோம்னா 1 2 3 4 5 6 இப்படினாலும் லாங்கஸ்ட் கார்பன் 6 கார்பன் இருக்குது. சோ முதல் ரூல் படி லாங்கஸ்ட் கார்பன் செயினை சூஸ் பண்ணிட்டோம். அதுக்குரிய ரூட் வேர்டு 6 கார்பன் இருந்ததுன்னா ஹெக்ஸ். ஓகேவா? தென் இந்த லாங்கஸ்ட் கார்பன் செயின்ல இன்க்ளூட் ஆகாதவங்களை சப்ஸ்டிடியூவன்ட்டா எடுத்துக்கணும். இப்போ இங்க மெத்தில் குரூப் வந்திருக்கு, இந்த இடத்துல எத்தில் குரூப் இருக்குது. ஆனா அல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி எத்தில் குரூப்புக்கு தான் பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சோ இந்த காம்பவுண்டுக்கு 1 2 3 4 5 6 கொடுக்க கூடாது. பிகாஸ் இப்படி கொடுத்தாதான்
எத்தில் குரூப்புக்கு லோயஸ்ட் பாசிபிள் நம்பர் வரும் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட், 3, 4, 5, 6. So, okay. Then, substituents எங்க இருக்காங்க பொசிஷன் பார்க்கலாம். தேர்ட் கார்பன்ல எத்தில் இருக்கு, fourth கார்பன்ல மெத்தில் இருக்கு. So, name 3 எத்தில், fourth கார்பன்ல மெத்தில், 4 மெத்தில். யாருடா பேரண்ட் செயின்? 6 கார்பன், ரூட் வேர்டு ஹெக்ஸ், அல்கேன்கிறதுனால ANE. So, name of this compound 3 ethyl 4 methyl hexane. இதே மாதிரி அடுத்த காம்பவுண்டுக்கும் நேம் வச்சு பார்க்கலாம். ஓகே, இந்த காம்பவுண்ட் ரூல் நம்பர் என்ன? லாங்கஸ்ட் கார்பன் செயினை சூஸ் பண்ணணும். சோ 1, 2, 3, 4. லாங்கஸ்ட் கார்பன் செயின் 4. எங்க செகண்ட் கார்பன்ல சப்ஸ்டிடியூவன்டா 2 மெத்தில் குரூப் இருக்காங்க. சோ நேம் 2,2 2 தடவை சேம் குரூப் வந்ததுனால டை மெத்தில், 2,2 டை மெத்தில். பேரண்ட் செயின் 4. சோ ரூட் வேர்டு பியூட், அல்கேன் அப்படிங்கிறதுனால ANE. The name 2,2 டைமெத்தில் பியூட்டேன். லாஸ்ட் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டுக்கு நேம் கொடுக்கலாம். இப்போ லாங்கஸ்ட் கார்பன் செயினை சூஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4, 5. அதுவே இன்னொரு பாசிபிலிட்டி 1, 2, 3, 4, 5. இதுல ரூல் என்னன்னா சப்ஸ்டிடியூவன்ட் அதிகமா வர்ற மாதிரி தான் நம்ம பேரண்ட் செயினை சூஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நம்பரிங் கொடுக்க கூடாது. ஓகேவா? 1, 2, 3, 4, 5. இதுலதான் தேர்ட் கார்பன்ல எத்தில் குரூப்பும் fourth கார்பன்ல மெத்தில் குரூப்பும் வருது. சோ நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் 3 எத்தில், 3 எத்தில், fourth கார்பன்ல மெத்தில், 4 மெத்தில். பேரண்ட் செயின் 5 கார்பன். சோ பென்டேன். இது மாதிரி எந்த பிரான்ச்சடு செயின் அல்கேன்ஸ் கொடுத்தாலும் அந்த ரூல்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா we can write the name of that compound. அடுத்து அல்கீன்ஸுக்கும் அல்கைன்ஸுக்கும் ஐயூபாக் நாமென்கிளேச்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அல்கீன்ஸ்ல சஃபிக்ஸ்ல ENE அப்படின்னு முடிக்கணும். கார்பனுக்கான ரூட் வேர்டை டிசைட் பண்ணிட்டு முடிக்கும் போது ENE அப்படின்னு முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 கார்பன். சோ ரூட் வேர்டு ஈத். எப்படி முடிக்கணும்? ENE. இங்க 3 கார்பன். 1, 2, 3. ப்ரொப். 1வது கார்பன்ல டபுள் பாண்ட். சோ ப்ரொப் 1 ஈன். இதுல டபுள் பாண்ட் இருக்கிற கார்பனுக்கு லோயஸ்ட் பாசிபிள் நம்பர் கொடுக்கிற மாதிரி லாங் செயின் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். நேம் பியூட். ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட். சோ
பியூட் 1 ஈன். அடுத்த காம்பவுண்ட் இதுல 1 2 3 4 பியூட். செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் 2 ஈன். அடுத்து இந்த காம்பவுண்ட்ல டபுள் பாண்டும் இருக்குது, சப்ஸ்டிடியூவன்ட்டும் இருக்குது. டபுள் பாண்ட் கார்பனுக்கு லோயஸ்ட் நம்பர் வர்ற மாதிரி லாங்கஸ்ட் கார்பன் செயினை சூஸ் பண்ணணும். லாங்கஸ்ட் கார்பன் செயின் அப்படிங்கிறதுனால 1 2 3 4 கொடுத்தா 4 தான் வருது. சோ கொடுக்க கூடாது. இப்படி கொடுக்கணும். 1 2 3 4 5. இதுதான் லாங்கஸ்ட் கார்பன் செயின். இதுல தேர்ட் கார்பன்ல சப்ஸ்டிடியூவன்ட்டா மெத்தில் குரூப் இருக்கு. சோ நேம் 3 மெத்தில். பேரண்ட் 5 கார்பன். சோ பென்ட். டபுள் பாண்ட் செகண்ட் கார்பன்ல சோ 2 ENE. நேம் 3 மெத்தில் பென்ட் 2ஈன். அடுத்த காம்பவுண்ட் 2 டபுள் பாண்ட் வந்ததுன்னா எப்படி பேர் வைக்கணும்? 1 2 3 4. நேம் 1வது கார்பன்லயும் 3வது கார்பன்லயும் டபுள் பாண்ட். சோ 1 3 longest carbon chain 4. so buta. 2 தடவை டபுள் பாண்ட் வந்ததுனால பியூட்டா டைஈன். ஓகே. அடுத்து அல்கைன்ஸுக்கான நேம் வைக்கும் போது சஃபிக்ஸ்ல YNE அப்படின்னு முடிக்கணும். 2 கார்பன். சோ ரூட் வேர்டு ஈத். எப்படி முடிக்கணும்? YNE. ஈத்தைன் அப்படின்னு சொல்லணும். அடுத்து 3 கார்பன். ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற கார்பனுக்கு லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும். சோ இப்படி கொடுக்க கூடாது. 1 2 3. நேம் ப்ரொப். 1வது கார்பன்ல அல்கைன். சோ YNE. ப்ரொப் 1 YNE. அடுத்து இந்த காம்பவுண்ட் 1 2 3 4. ஃபர்ஸ்ட் கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட். லாங்கஸ்ட் செயின் 4. சோ பியூட் 1 YNE. அடுத்து இந்த காம்பவுண்ட் 1 2 3 4. 4 கார்பன். சோ பியூட். செகண்ட் கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட். சோ 2 YNE. லாஸ்ட் காம்பவுண்ட். இதுல ட்ரிபிள் பாண்டும் இருக்கிறாங்க, சப்ஸ்டிடியூவன்ட்டும் இருக்கிறாங்க. யாருக்கு லோயஸ்ட் நம்பர் கொடுக்கிறது? ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற கார்பனுக்கு லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும். சோ 1 2 3 4 5. நேம் 4th கார்பன்ல மெத்தில். சோ 4 மெத்தில். longest carbon chain 5. so pent. first carbon le triple bond. so pent 1 YNE. name 4 methyl pent 1 YNE. இதே மாதிரி எந்த alkenes or alkynes கொடுத்தாலும் we can write the IUPAC name. அடுத்து ஒரே காம்பவுண்ட்ல டபுள் பாண்டும் ட்ரிபிள் பாண்டும் இருந்தா இப்படி பேர் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 2 பாசிபிலிட்டிலயும் நம்பரிங் கொடுக்கலாம்.
1 2 3 4 5. So 1,4. Suppose இந்த சைடு கொடுத்தோம்னா 1 2 3 4 5. இப்பவும் 1,4. So ரெண்டு சைடுமே ஐடென்டிக்கலா 1,4 1,4 வர்றது. அப்போ எந்த டபுள் பாண்டுக்கா ட்ரிபிள் பாண்டுக்கா யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா டபுள் பாண்ட் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனுக்கு லோயஸ்ட் நம்பர் வர்ற மாதிரி நம்பரிங் கொடுக்கணும். சோ இப்படிதான் நம்பரிங் கொடுக்கணும். இதுக்கு நேம் வச்சோம் அப்படின்னா பேரண்ட் செயினா 5 கார்பன் இருக்கு. சோ பென்ட். நம்பரிங் கொடுக்கும் போதுதான் டபுள் பாண்ட் கார்பனுக்கு லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும். ஆனா இந்த காம்பவுண்ட ஐயுபாக் நேம்ல முடிக்கும் போது ட்ரிபிள் பாண்ட YNE முடிக்கிற மாதிரி முடிக்கணும். சோ நேம் பென்ட், ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட், சோ EN. ஃபோர்த் கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட், சோ 4YNE. அடுத்து இந்த காம்பவுண்டுக்கு பேர் வைக்கலாம். நம்பரிங் கொடுத்த 1 2 3 4 5. இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட், தேர்ட் கார்பன்ல டபுள் பாண்ட். சோ இப்படி கொடுத்தோம்னா 1,3. சப்போஸ் இந்த சைடு இருந்து நம்பரிங் கொடுக்கலாம். 1 2 3 4 5. இப்போ செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட், ஃபோர்த் கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட். சோ 2,4. ரெண்டுல காமன் லோயஸ்ட் நம்பர் எந்த ஆர்டர்ல வருது அப்படின்னா 1,3ல தான். சோ 2,4 அப்படிங்கிற நம்பர் இதுக்கு கொடுக்க கூடாது. சோ எந்த ஆர்டர் கரெக்ட் அப்படின்னா 1 2 3 4 5 இந்த ஆர்டர்ல கொடுக்கிறது தான் கரெக்ட். சோ 5 கார்பன் இருக்கிறதுனால ரூட் வேர்டு பென்ட். டபுள் பாண்ட் எந்த கார்பன்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் கார்பன்ல. சோ பென்ட் 3EN. ஒன்னாவது கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட், சோ 1YNE. அல்கைன்ஸுக்கு அல்கைன்ஸுக்கு நாமென்கிளேச்சர் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோல ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் containing functional groups அவங்களுக்கான ஐயுபாக் நேம் வைக்கலாம். Thank you.